எனக்கு தெரிஞ்சு வந்து திருச்சி சாதனாவும் காத்து கருப்பு கலை அதுக்கப்புறம் வந்து அந்த ஜெயமணி இந்த மாதிரி ஆட்களையும் வந்து உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உண்மையா சொல்ல போனா வினோத் அண்ட் திவாகர் இவங்க காம்போ எல்லாருக்குமே பிடிக்குது, நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒரு ஃபன்னா அவங்க உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா எடுத்துருப்போம். ஆனா என்னன்னா வெளியே இந்த மாதிரி தெரியுதான்னு சொல்லிட்டு யாருக்கும் அவங்களுக்கு தெரியல. கரை ஒதுங்க வந்து காண்டாமிருகன்றாரு, அந்த மாதிரி வந்து 2-3 மேட்டர்லாம் வந்து நல்லா சூப்பராக வந்து பேசுறாரு. எல்லாருமே கொஞ்சம் அந்த வந்து சொல்லுவாங்க அது வந்து பாடி ஷேமிங்லாம் பண்றாங்க. அதனால ஃப்ரெண்ட்லியா அவர் நினைக்கிறாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தானே பண்ணுவோம். விஜய் சித்து பிளாக்ஸ்ல கூட சொல்லுவாங்க ஃப்ரெண்டை வந்து மசிங்கமா திட்டுவேன், நான் அந்த அர்த்தத்தில் திட்டலன்னுவாங்களே, அதான் உண்மை. உண்மையாவே யாருக்குமே பிடிக்காது வாட்டர்மெலன் ஸ்டாரை. இவங்களா வந்து ஒரு விஷயத்தை சிம்பத்தி கிரியேட் இப்போ எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மெயினாக வந்து கம்ருதீனோட வந்து ஆக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யார் வீக்காக இருக்காங்களோ அவங்களை டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட வந்து ஷவுட் பண்ணி அவங்களை இன்னும் வீக்காகி பிக் பாஸ்ல வந்து பண்ணுவாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுவாங்க. அவங்ககிட்ட டேலண்ட் இல்லைன்னா யார் வீக்காக இருக்காங்களோ அவங்க வந்து இது பண்ணுறது. கம்ருதீன் அண்ட் பார்வதி இவங்க 2 பேருமே பெரிய பெரிய வித்தியாசம் கிடையாது. கம்ருதீன் கொஞ்சம் தாடி இருக்குது, பார்வதி கண்ணாடி இருக்குது, இவ்வளோதான் வந்து வித்தியாசம். மற்றபடி திவாகர் வந்து அவர்கிட்ட உண்மையாக ஸ்டஃப் கிடையாது. பட் யாராவது ஒருத்தர் வேணுமே அந்த இடத்துல, காமெடிக்கு யோகி பாபு வேணுமே, விவேக் வேணுமே, சந்தானா வேணுமேன்ற மாதிரி திவாகர் வச்சிருக்காங்க. திவாகர் அவர்கள்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்களா இல்ல இவருக்கு வந்துட்டு கான்ஃபிடன்ஸா இவர் வந்து இல்ல 2மே வந்து எப்படி பார்த்தாலும் ஒண்ணுதான். ஓகே, திவாகரை யாராவது யூஸ் பண்ணாலுமே திவாகர் யாரையுமே யூஸ் பண்ணாலுமே அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்றதான் வந்து மெயின் ஃபேக்ட். உண்மையா சொல்ல போனா வினோத் அண்ட் திவாகர் இவங்க காம்போ எல்லாருக்குமே பிடிக்குது, நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒரு ஃபன்னா அவங்க உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா எடுத்துருப்போம். ஆனா என்னன்னா வெளியே இந்த மாதிரி தெரியுதான்னு சொல்லிட்டு யாருக்கும் அவங்களுக்கு தெரியல. வெளியே இந்த மாதிரி ரீச் ஆகுது, நல்ல ஒரு பாசிட்டிவா ரீச் ஆகுது உள்ள இருக்கவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. ஒரு உள்ள இருக்கவங்க தெரிஞ்சிச்சுன்னா திவாகர் யாருக்கூடையும் சேர மாட்டார். வினோத் கூட வந்து ஒரு காம்போல பண்ணிட்டு இப்போ அந்த விஜய் டிவி ஸ்டார்ஸ் எல்லாமே இந்த சபரி அப்புறமேட்டுக்கா இவங்க கனி இவங்கலாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு குரூப்க்கு வந்துட்டாங்க. நம்மளாம் வந்து ஒரு பாசிட்டிவான சைடு, இவங்களாம் நெகட்டிவான சைடு. உண்மையாவே இவங்க நெகட்டிவான சைடு தான். அதுக்காக நீங்க வந்து குரூப்பா வந்து கேம் விளாடணும்னு அவசியம் கிடையாது. சபரி சம்டைம்ஸ் வந்து டென்ஷன் ஆகிறாரு, பேசுறாரு, நியாயமா பேசுறாரு. பட் அவ்வளோ டென்ஷன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. 2 வாரத்தில் ஒரு விஷயத்தை புரிய வைக்கலாம், கத்தி ஷவுட் பண்ணி தான் ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும். விஜய் சபரி அவர்கள் தான் வந்து டைட்டில் வின்னரா கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்ப மக்கள் சொல்லிட்டு என்னன்னா 60வது நாள்ல முத்து தான் டைட்டில் வின்னர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு. மிச்சம் 40 நாள் சும்மா ஏதோ ஒரு கேம் வந்து ரன் பண்ணாங்க. அது மாதிரி அலைக்கடைகள்லாம் சபரி வாங்கிட்டு போட்டுமே, வேற தெரியல அவர் கொஞ்சம் இதுவா தெரியறாரு. இல்லைன்னா வந்து கனியாக்கா வாங்கிட்டு போட்டுமே, இல்ல அந்த மீனவர் பண்ணது மீனு ஜோவா அவங்க வாங்கிட்டு போட்டுமே. இந்த மாதிரி யாருக்கோ கொடுக்கணும் அப்படின்றதான் வந்து மேட்ரே தவிர ரொம்ப குவாலிஃபைடான பர்சன்ஸ்னா அப்படின்னா யாரும் இல்லை. மேபி வைல்ட் கார்டுல எனக்கு தெரிஞ்சு வந்து திருச்சி சாதனாவும் காத்து கருப்பு கலை அதுக்கப்புறம் வந்து அந்த ஜெயமணி இந்த மாதிரி ஆட்களையும் வந்து உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொண்டு வந்து இது இன்ஸ்டாகிராம்ல நீங்க எந்தெந்த வீடியோலாம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொன்னீங்களோ அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து இன்ட்ரெஸ்டடா பிக் பாஸ்ல வந்து கொடுக்க போறாங்க, எல்லா பைத்தியத்தையும் வந்து தெளிய வைக்க போறாங்க அப்படின்றத இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஒரு அல்டிமேட் கோலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, இப்போ எபிசோட் லான்ச் ஆனதுல இருந்து பெருசா டிஆர்பி வரல, ஒண்ணுமே வரல. விஜய் சேதுபதி வரும்போது அன்னைக்கு மட்டும் தான் டிஆர்பி வருது. யாரையாவது கழுவி ஊத்து வரா அப்படின்னு தான் பாக்குறதுக்கு வருதே தவிர இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்றும் பெருசா இல்லை அப்படின்றதான் என்னோட கருத்து. லவ் ஸ்டோரி, லவ் ஜோடிகள் வந்துட்டு அவங்க ஏதோ பார்க்குக்கு வந்த மாதிரியும் சுற்றி பார்க்க வந்த மாதிரியுமே பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன், எல்லா சீசன்ஸ்லையுமே வந்துட்டு லவ் ஜோடி கப்பல்ஸ் இருந்திருக்காங்க. உள்ள லவ் பண்ணுவாங்க, வெளியே போய் பிரிஞ்சிருவாங்க, சில பேர் சேர்ந்தவங்களும் இருக்காங்க, அமீர் பாவனி மாதிரி. ஆனால் இங்கே ஆரம்பத்தை வந்த டேட்ல இருந்தே போயிட்டு இருக்கே லவ் ஸ்டோரிலாம். இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே வந்து சில லவ் ஸ்டோரிஸ் பார்த்தா நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா விஷாலோட லவ் ஸ்டோரி உண்மையாக லவ் இன்ட்ரெஸ்ட் எடுக்கல, பட் அவனுக்கு வேணான்னு சொல்லலை. அதுக்கப்புறம் அவன் வேணான்னு சொன்ன மாதிரி இது பண்ணி உண்மையாவே அந்த லவ் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நல்லா தானே இதுப்பா, அது நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஓவியாவும் ஆரோவா அவங்களோட லவ் ஸ்டோரி, ஒரு சில லவ் ஸ்டோரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நீங்க வந்து இதுல யாரை லவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? இவங்க அரோராவும் வந்து கமருதீன் லவ் பண்றதா, இல்ல அரோராவும் டிஜேவும் வந்து இது பண்ணிக்கிறதா, எஃப்ஜேவும் வந்து இது பண்ணிக்கிறதா? ஆதிரை. இதுல எதுவுமே லவ்னா வந்து ஒரு ஃபீல் இருக்கணும், நல்லா இருக்கணும் பார்க்கறதுக்கு. இவங்க கியூட்டா பண்ணிக்கிறாங்க, இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒரு கேமா இருந்தாலுமே ஸ்டில் கேமை தாண்டி அவங்களோட லவ் வந்து அந்த இடத்துல இதுவாகுது. இந்த மாதிரி ஏதாவது விஷயம் எதுவுமே வந்து அந்த இடத்துல வந்து அந்த லவ் மாதிரியும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீக் இப்படி பார்க்கலாம், இல்லை செகண்ட் இப்படி மாறிடலாம், ஒன்று லவ் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை குரூப் இந்த மாதிரி எதனா பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ ஃபார் எதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. ஒர்க் அவுட் ஆன ஒரே ஒரு விஷயம் வினோத் வாட்டர்மெலன் ஸ்டார் அன்ஸ்கிரிப்டடு. வினோத் வந்து நல்லா கரெக்டாக அந்த லோக்கல் பசங்க எப்படி வந்து உள்ள வந்து சாதாரணமாக கலாச்சிட்டு போவாங்களோ, ஒரு வாரத்தில் கலாச்சிட்டு போவாங்களோ அந்த மாதிரி வந்து ஜாலியாக வந்திருக்காங்க. லோக்கல் நான் தப்பா சொல்ல, நான் அது உண்மையாக பட்டுன்னு பேசிட்டு போயிருவாங்க, நம்ம யோசிக்கிற நேரத்தில் அவங்க பேசிட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு வினோத் நல்லா இருக்குது. என்டர்டெய்னிங் ஃபேக்டர் வந்து
நீங்க வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் அவர் பேசுறதெல்லாம் ஜாலியா இருக்குது அப்படின்னா வினோத் பண்றது தான் வந்து ஜாலியா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. நைட்டா வந்து திடீர்னு வந்து அவர் கரை ஒதுங்க வந்து காண்டாம இருக்குன்றாரு. அந்த மாதிரி வந்து 2-3 மேட்டர்லாம் வந்து நல்லா சூப்பரா வந்து பேசுறாரு. எல்லாருமே கொஞ்சம் அந்த வந்து சொல்லுவாங்க அது வந்து பாடி ஷேமிங்லாம் பண்றாங்க. அதனால ஃப்ரெண்ட்லியா அவர் நினைக்கிறாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதானே பண்ணுவோம். விஜய் சித்து பிளாக்ஸ்ல கூட சொல்லுவாங்க ஃப்ரெண்டை வந்து மசிங்கமா திட்டுவேன், நான் அந்த அர்த்தத்துல திட்டலன்னுவாங்களே, அதான் உண்மை. அந்த மாதிரி இருக்குது. அதனால இது மட்டும் கொஞ்சம் வந்து இந்த அன்கட்டட் வெர்ஷன் மாதிரி வந்து இவங்கள மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இது போட்டீங்க அப்படின்னா என்டர்டெய்னிங்கா இருக்கும், நல்லா இருக்கும். ஒரே வார்த்தையில வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 9 வந்துட்டு நீங்க சொல்லணும் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? டிக்டாக் பேண்ட் ஆயிடுச்சு, ஆனா டிக்டாக்ல இருந்தவங்க இப்போ வந்து பிக் பாஸ்ல இருக்காங்க, அவ்வளவுதான் சொல்லணும். ஓகேவா? டிக்டாக் வந்து பார்ட் 2 ஓகே ப்ரோ, தேங்க்யூ. கொண்டு வந்து இது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எந்தெந்த வீடியோலாம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொன்னீங்களோ அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து இன்ட்ரெஸ்டடாக பிக் பாஸில் வந்து கொடுக்க போகிறாங்க, எல்லா பைத்தியத்தையும் வந்து தெளிய வைக்க போகிறாங்க அப்படின்றத இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஒரு அல்டிமேட் கோலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, இப்போ எபிசோட் லான்ச் ஆனதுலேருந்து பெருசாக டிஆர்பி வரல, ஒன்றுமே வரல. விஜய் சேதுபதி வரும்போது அன்னைக்கு மட்டும் தான் டிஆர்பி வருது, யாரையாவது கழுவி ஊற்று வரா அப்படின்னு தான் பார்க்கறதுக்கு வருதே தவிர இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்றது தான் என்னோட கருத்து. லவ் ஸ்டோரி, லவ் ஜோடிகள் வந்துட்டு அவங்க ஏதோ பார்க்குக்கு வந்த மாதிரியும் சுற்றி பார்க்க வந்த மாதிரியுமே பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன், எல்லா சீசன்ஸ்லையுமே வந்துட்டு லவ் ஜோடி கப்பல்ஸ் இருந்திருக்காங்க. உள்ள லவ் பண்ணுவாங்க, வெளியே போய் பிரிஞ்சிருவாங்க, சில பேர் சேர்ந்தவங்களும் இருக்காங்க, அமீர் பாவனி மாதிரி. ஆனால் இங்கே ஆரம்பத்தை வந்த டேட்ல இருந்தே போயிட்டு இருக்கே லவ் ஸ்டோரிலாம், இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே வந்து சில லவ் ஸ்டோரிஸ் பார்த்தா நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா விஷாலோட லவ் ஸ்டோரி. உண்மையாக அவன் லவ் இன்ட்ரெஸ்ட் எடுக்கல, பட் அவனுக்கு வேணான்னு சொல்லலை. அதுக்கப்புறம் அவன் வேணான்னு சொன்ன மாதிரியும் இது பண்ணி உண்மையாகவே அந்த லவ் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நல்லா தானே இதுப்பா, அது நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஓவியாவும் ஆரோவா அவங்களோட லவ் ஸ்டோரி உண்மையாகவே யாருக்குமே பிடிக்காது வாட்டர்மெலன் ஸ்டாரை. இவங்களா வந்து ஒரு விஷயத்தை சிம்பத்தி கிரியேட் இப்போ எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மெயினாக வந்து கம்ருதியானோட வந்து ஆக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யார் வீக்காக இருக்காங்களோ அவங்களை டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட வந்து ஷவுட் பண்ணி அவங்களை இன்னும் வீக்காகி பிக் பாஸ்ல வந்து பண்ணுவாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுவாங்க. அவங்ககிட்ட டேலண்ட் இல்லைனா யார் வீக்காக இருக்காங்களோ அவங்க வந்து இது பண்ணுறது. கம்ருதீன் அண்ட் பார்வதி இவங்க 2 பேருமே பெரிய பெரிய வித்தியாசம் கிடையாது. கம்ருதீன் கொஞ்சம் தாடி இருக்குது, பார்வதி கண்ணாடி இருக்குது, இவ்வளோதான் வந்து வித்தியாசம். மற்றபடி திவாகர் வந்து அவர்கிட்ட உண்மையாக ஸ்டஃப் கிடையாது. பட் யாராவது ஒருத்தர் வேணுமே அந்த இடத்துல, காமெடிக்கு யோகி பாபு வேணுமே, விவேக் வேணுமே, சந்தானா வேணுமேன்ற மாதிரி திவாகர் வச்சிருக்காங்க. திவாகர் அவர்கள்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்களா இல்ல இவருக்கு வந்துட்டு கான்ஃபிடன்ஸா இவர் வந்து இல்ல 2மே வந்து எப்படி பார்த்தாலும் ஒண்ணுதான். ஓகே, திவாகரை யாராவது யூஸ் பண்ணாலுமே திவாகர் யாரையுமே யூஸ் பண்ணாலுமே அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்றதான் வந்து மெயின் ஃபேக்ட். உண்மையா சொல்ல போனா வினோத் அண்ட் திவாகர் இவங்க காம்போ எல்லாருக்குமே பிடிக்குது, நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒரு ஃபன்னா அவங்க உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா எடுத்துருப்போம். ஆனா என்னன்னா வெளியே இந்த மாதிரி தெரியுதான்னு சொல்லிட்டு யாருக்கும் அவங்களுக்கு தெரியல. வெளியே இந்த மாதிரி ரீச் ஆகுது, நல்ல ஒரு பாசிட்டிவா ரீச் ஆகுதுன்றது உள்ள இருக்கவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. ஒரு வேளை உள்ள இருக்கவங்க தெரிஞ்சிச்சுன்னா திவாகர் யாரு கூடயும் சேர மாட்டார், வினோத் கூட வந்து ஒரு காம்போல பண்ணிட்டு இப்போ அந்த விஜய் டிவி ஸ்டார்ஸ் எல்லாமே இந்த சபரி அப்புறமேட்டுக்கா இவங்க கனி இவங்கலாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு குரூப்க்கு வந்துட்டாங்க. நம்மளாம் வந்து ஒரு பாசிட்டிவான சைடு, இவங்களாம் நெகட்டிவான சைடு. உண்மையாவே இவங்க நெகட்டிவான சைடு தான். அதுக்காக நீங்க வந்து குரூப்பா வந்து கேம் விளாடணும்னு அவசியம் கிடையாது. சபரி சம்டைம்ஸ் வந்து டென்ஷன் ஆகுறாரு, பேசுறாரு, நியாயமா பேசுறாரு, பட் அவ்வளோ டென்ஷன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. 2 வாரத்தில் ஒரு விஷயத்தை புரிய வைக்கலாம், கத்தி ஷவுட் பண்ணி தான் ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும். விஜய் சபரி அவர்கள் தான் வந்து டைட்டில் வினரா கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்ப மக்கள் சொல்லிட்டு என்னன்னா 60வது நாள்ல முத்து தான் டைட்டில் வின்னர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு. மிச்சம் 40 நாள் சும்மா ஏதோ ஒரு கேம் வந்து ரன் பண்ணாங்க. அது மாதிரி